ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்கு. தகுதியானவர்களுடைய பட்டியல் வெளியே இருக்கு. என்னங்கிறது தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்ட் டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர் எஸ்ஜிடியினுடைய நோட்டிஃபிகேஷன். அதாவது எஸ்ஜிடியினுடைய ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி 5ஆம் தேதி ஒரு ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. இது 11ஆம் தேதி வெளியான ரிசர்வ் லிஸ்ட் நேத்து வெளியாயிருக்கு. ஸோ, இதில முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஆ அதாவது டிஆர்பி வந்து கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க, இந்த ரிசர்வ் லிஸ்ட்டுக்காக. சரிங்களா? ஸோ, டிஆர்பி ரிச அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஆனா, கோர்ட் வந்து அத ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. ஏன் அப்படின்னா, இத பார்த்தீங்கன்னா, கோர்ட்டோட ஒபிடன்ஸ போடல. ஆஸ் பர் தி தமிழ்நாடு கவர்ன்மென்ட் சர்வன்ட்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் 2016 செக்ஷன் போட்டிருக்காங்க. ஆனா 5ஆம் தேதி வெளியானதில ஒபிடியன்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்னு போட்டிருக்காங்க. ஆனா இதில போடல. அப்ப என்ன தெரியுதுன்னா, இத ஏன் மறைச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. பட் இத அப்பீல் பண்ணத டிஆர் இது ப அ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணது மூலமா தெரியுது. இது வந்து ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டுட்டாங்க. நீதிமன்ற ஆணையை ஏற்று சரிங்களா? ஜெனரல் டர்னுக்கு ஜெனரல் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல இந்த ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் அடுத்தபடியா பணி வாய்ப்புல முதலிடம் குடுப்பாங்க இந்த ரிசர்வ் லிஸ்ட்ல. அடுத்து ஜெனரல் டர்ன் பிஎஸ்டிஎம்மோட இருக்கிறது. அடுத்து ஜெனரல் டர்ன் வுமனுக்கு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ரெஜிஸ்டர் நம்பர். அடுத்து ஜெனரல் டர்ன் வுமன் பிஎஸ்டிஎம். அடுத்து ஜெனரல் டர்ன் பிடபிள்யூடி. அடுத்து ஜெனரல் டர்ன் வுமன் பிடபிள்யூடி. இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுனா சொல்லுங்க. நான் வேணுனா டிஸ்கிரிப்ஷன்ல கூட குடுக்குறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இவங்க எல்லாமே அடுத்த கடையா ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ். ஓகே. உங்க கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.